Hi friends, assalamu alaikum. Welcome to my channel Tamil Mom in SG. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே யம்மியான ரெசிபி தான். இந்த வீக்கெண்ட் கண்டிப்பாக இல்லைன்னா நாளைக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா சிக்கனில் நான் வந்து மந்தி ரைஸ் செஞ்சுருந்தேன். மசாலா பார்த்திங்கன்னா வந்து ரெடிமேட் மசாலா தான், ஷான் மசாலா. இப்போ அதுக்கு வந்து நான் வந்து 3 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு நம்ம ஊற வச்சு மூடி வச்சிடலாம். கோழி வந்து முழு கோழியில் வந்து நான் பாதி எடுத்துகிட்டு அந்த துண்டு பகுதியை மட்டும் நான் வந்து செப்பரேட்டாக எடுத்து வச்சிட்டேன். கழுத்து துண்டு மட்டும், மற்ற எல்லா பகுதியுமே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஷான் மசாலாவில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதையே தான் நான் வந்து அப்படியே தான் நான் செஞ்சுருக்கேன். வேறு எந்த மாற்றமும் அவ்வளோவா கொடுக்கல. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்ச கோழியில் மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ண பிறகு அதில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த இதில் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அந்த எண்ணெய் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் ஆட் பண்ண பிறகு நீங்கள் வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து மெரினேஷன் பண்ண தேவையில்லை. ஏன்னா வந்து நம்ம இதை வேக வைக்க போகிறோம். அதனால் வந்து சூப்பராக வந்து உப்புலாம் ஏறிடும். பின்னாடி வந்து நீங்கள் அழகாக அவங்க கொடுத்துருக்காங்க, அதன்படி செஞ்சிங்கனாலே சூப்பராக வந்துடும். இப்போ இதில் வந்து நான் எந்த கப்பில் அரிசி இழந்தாலும் அதில் 2 கப்பு தண்ணியை இழந்து வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இதை பார்த்து செய்யும் போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கலந்து விட்டு மூடி வச்சுருங்க. இது நல்லா வந்து கொதி வரணும். ஃபஸ்ட்டு கொதிச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் திறந்து பார்த்துட்டு அதை வந்து நான் இன்னொரு பக்கம் திருப்பி விட்றேன். இப்போ 2 கப்பு தண்ணி ஊற்றணும் இல்லையா, அது வந்து 1 கப்பாக வர வரைக்கும் நீங்கள் வந்து இதை வேக வைக்கணும். அது சீக்கிரமே வந்து வெந்துடும். கோழி வந்து நல்லா இந்த வேக வைக்கிறதுல தான் கோழியில் வந்து அந்த மசாலா உப்பு எல்லாம் இறங்கி, நீங்கள் உப்பே ஆட் பண்ண தேவையில்லை இந்த ரெசிபிக்கு. இந்த மசாலாவில் உள்ள உப்பு தான். இப்போ அடுத்து வந்து நம்ம அந்த கோழி வேகிற நேரத்தில் அதுக்குள்ளே மந்திக்குள்ளே அந்த சட்னி இருக்கும் இல்லையா, அது பார்த்துடலாம். அதுக்கு வந்து நான் தக்காளி, பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சோண்டு மல்லி, புதினா, பச்சை மிளகா, லெமன் ஜூஸ், உப்பு இருக்குது. தூள் வந்து 2 தூள் நான் என்னென்னு சொல்லிட்டு ஆட் பண்ணும் போது சொல்கிறேன். இப்போ வந்து நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். 2 தக்காளி பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் தான். அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து ரொம்ப போடாதீங்க, வெங்காயம் வாசம் அதிகமாகிடும். அதனால் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து பச்சை மிளகா, நல்லா காரமான மிளகாவாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து காரம் கம்மியான மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு 2 பல், அப்புறம் ஜீரகத்தூள், மிளகுத்தூள் வந்து எல்லாமே ஒரு அரை டீஸ்பூன். கூடவே லெமன் ஜூஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். லாஸ்ட்டாக உப்பு ஆட் பண்ணி இதை நல்லா வந்து அரைச்சி எடுத்துடணும். அவ்வளோதான், நம்மளுக்கு மந்திக்கு சட்னி ரெடி ஆகிடுச்சு. அந்த சாஸு, இந்த சாஸ் வந்து ரொம்பவே வந்து யம்மியாக இருக்கும் அந்த சாப்பாடோடு சாப்பிடும்போது. இங்கே வந்து ட்ரெடிஷ்னலாக சிக்கன் ரைஸ் சாப்பிடுவாங்க, அதுக்கு ஒரு சாஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி மந்திக்கு இந்த சாஸ் தான் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட மந்தி சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்கள் புதினா மல்லி வந்து ஆட் பண்ணதுனால இந்த கலரில் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா ரெட் கலரில் வரும். இப்போ வந்து நல்லா பாருங்கள், சிக்கன் வந்து தண்ணி வந்து நல்லா கொதித்து வந்து ஒரு பகமாக ஆகிடுச்சு. நான் 2 கப்பு ஊற்றினேன் இல்லையா, 1 கப் தண்ணியாக ஆகிடுச்சு. இப்போ அதுலேருந்து நம்ம சிக்கனை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். பார்த்தா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து மந்தி பவுட்ரு கிடச்சிச்சின்னா நீங்கள் வாங்கி உடனே செஞ்சு பார்க்கலாம். இப்போ நான் எல்லா சிக்கனையுமே எடுத்து தனியாக வச்சுட்டு இப்போ ரைஸ் நம்ம ஆக்கணும் இல்லையா, அதுக்கு தேவையான நான் தண்ணியை வந்து கொஞ்சம் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். கரெக்டாக பாருங்கள், நான் வந்து 2 கப்பு ஊற்றினேன். 1 கப்பு கொஞ்சம் கூட வந்து இந்த வந்திருக்கு நமக்கு.
இதை நம்ம கொதிக்க வச்சோம் இல்லையா, அதுதான் வந்து அந்த கோழிக்கு உப்பு. நீங்கள் உப்பே ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ நான் இன்னொரு ஏனத்தில் வந்து எனக்கு அளவுக்காக நான் கலந்துக்கிறேன். ஏற்கனவே இருந்த அந்த மசாலா தண்ணியோட நான் எக்ஸஸாக தண்ணி ஆட் பண்ணி உங்களுக்கு நான் எத்தனை கப் ஆட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். மொத்தம் வந்து நம்ம வந்து தம்மில் தான் சோறு போட போகிறோம். அதனால் எப்போதும் பார்த்திங்கன்னா நான் வந்து நெய் சோறுக்கெலாம் வந்து 6 கப்பு தண்ணி ஆட் பண்ணுவேன். இதுக்கு மந்திக்கு பார்த்திங்கன்னா நான் 5.25 தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கப்பு வந்து இந்த மெசரிங் கப் விற்கிது இல்லையா, அதில் 250 ml போட்டிருக்கோம்ல, அந்த கப்பு தான் இது. ஆக பெருசு அதுதான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். மொத்தம் வந்து 5.25 கப்பு. நீங்கள் என்னன்னீங்கன்னா 5.25 பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் 3/4 கப்பு, 5.25 கப்பு வரும். உப்பு வந்து நீங்கள் தயவு செஞ்சு ஆட் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த மசாலாலேயே உப்பு கொடுத்துருக்காங்க, நிறையாவே உப்பு உள்ளே இருக்குது. நான் இவ்வளோ தண்ணி ஆட் பண்ணாலுமே சாப்பாட்டுக்கு நான் உப்பே ஆட் பண்ணலை. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ரெசிபிக்கு உப்பே ஆட் பண்ணலை, அதில் இருந்த உப்பு தான். இப்போ வந்து அந்த தண்ணி கொதி வரட்டும். அதுக்கிடையில் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து வெங்காயம் ஃப்ரை பண்ணணும். அப்புறம் அதுக்கு முன்னாடி முந்திரி கொஞ்சம் வறுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணுறது தான். எண்ணெய் ஊற்றிட்டு நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதிலையே வந்து நம்ம 3 ஜாமானை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட்டு முந்திரி. இந்த முந்திரி வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா சாப்பிட்றப்ப நம்ம வந்து வாயில் வந்து கடிப்படும் போது ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. முந்திரி வந்து நான் வறுத்து எடுத்துட்டேன். அடுத்து வெங்காயம். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அது வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விடுங்க. அப்படியே வந்து அடுப்பை கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்மில் வச்சுட்டா அது பாட்டுக்கும் வதங்கிட்டு இருக்கும். இப்போ இங்கே தண்ணி கொதி வந்துருச்சு. நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணிடலாம். நான் வந்து அரிசி வந்து ஃபஸ்ட்டு ஊற வச்சேன் இல்லையா, அப்போ தான் அவ்வளோ நேரம் தான் நான் ஊற வச்சேன், ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்கல. இந்த தண்ணி கொதி வர வரைக்கும் தான் அந்த அரிசி ஊறி இருக்குது. இப்போ நம்ம கொதிக்கிற தண்ணியில் வந்து நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அரிசி வந்து என்ன அரிசிங்கிறத இப்போ உங்களுக்கு நான் இதில் கொடுக்குறேன் பாருங்கள். அப்பப்போ நான் வெங்காயத்தையும் வதக்கி விட்டுக்கிட்டு வந்து செஞ்சிட்ருப்பேன். எப்போதுமே வந்து நான் சாப்பாடு வந்து நான் மட்டும்தான் ஒண்டியமாக தான் செய்யணும். பிள்ளைங்கள்லாம் வந்து கிச்சனில் விடும்போது பார்த்து வந்து நம்ம கேர் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் தண்ணி வந்து நல்லா வத்திருச்சு. இப்போ நம்ம இந்த சாப்பாடை வந்து இப்போ தம்மில் போடணும். நம்ம தண்ணி நல்லா ட்ரை ஆன பிறகு நம்ம தம்மு போட்டுடணும். நான் வந்து நெய் சோறுக்கெலாம் இந்த மாதிரி தான் தம் போடுவேன். மேலே வந்து இந்த சில்வர் பேப்பர் வச்சுட்டு ஒரு மூடி போட்டுட்டு டைட்டாக மேலே கொஞ்சம் தண்ணி வச்சுருங்க, அவ்வளோதான். அடுப்பு வந்து சிம்முலேயே இருக்கட்டும். கரெக்டாக 10 நிமிஷம் தான் இந்த மந்தி சாப்பாட்டுக்கு. அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் நேரம் கூட வச்சிடாதீங்க. 10 நிமிஷம் தான் அழகாக வந்து சோறு ரெடி ஆயிரும். அதுக்கு இடையில வந்து நான் வெங்காயத்தையும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ அதே எண்ணெயில் நெய் எண்ணெய் இருந்துச்சு இல்லையா, அதே எண்ணெயில் வந்து நான் வந்து கோழியை பொரித்து எடுத்துக்கிறேன். கோழி வந்து நமக்கு சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். ஏற்கனவே வந்து அது நல்லா வெந்துருச்சு. அதனால் ரொம்ப நேரம்லாம் ஃப்ரை ஆக வேண்டாம். அந்த கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் திருப்பி போட்டு எடுத்தால் சூப்பராக வந்துடும். அந்த எண்ணெய் போதும், ரொம்ப எண்ணெய் வேண்டாம். கோழி வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு. அதுக்கெல்லாம் நம்ம வந்து சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, பார்க்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். பாருங்கள், மந்தி சாப்பாடு மெயின் கோர்ஸ் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. அழகாக வந்து நான் அரிசி வந்து இன்றைக்கி நான் வந்து வேறு அரிசி எப்போதும் யூஸ் பண்ணுற அரிசி யூஸ் பண்ணல. இது வந்து வேறு அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. கோழியும் ஃப்ரை ஆகிட்டு பாருங்கள், அவ்வளோதான். இதை வந்து நம்ம வந்து அந்த சாப்பாட்டு மேலே வச்சிடலாம்.
கோழிலாம் வச்சுட்டு வந்து இதில் ஒரே ஒரு இது மட்டும் நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். வந்து அந்த சார்கோல் வச்சு சார்கோலில் சூடு காட்டி ஒரு தட்டையில் வச்சு நெய் ஊற்றணும். அப்போ அந்த ஸ்மோக்கி ஸ்மெல் வரும் இல்லையா, அது மட்டும் நான் செய்யலை. மேபி வந்து அது செஞ்சுருந்தால் இன்னும் நல்லா மணமாக இருந்திருக்கும். அது மட்டும் செய்யாதனால வந்து எனக்கு ஆனால் சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் செய்யாதனால வந்து எனக்கு ஒரு மாதிரி பிடிக்கல, மிஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு, ஸ்கிப் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஹோட்டலெல்லாம் அது மாதிரி ஸ்மோக்கி ஸ்மெல் தானே கொடுப்பாங்க, அதனால் ஆசையாக இருந்துச்சு எனக்கு. நீங்கள் வந்து மறக்காமல் சார்கோல் வச்சு ஒரு கிண்ணத்தில் அந்த கோழிக்கு நடுப்பற வந்து சார்கோலை நல்லா சூடு காட்டிட்டு ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு லைட்டாக எண்ணெயோ இல்லை நெய்யோ ஊற்றிருங்க. அது மேலே ஊற்றி வச்சுட்டு மூடி வச்சுருங்க. அப்புறமா ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் அழகாக வரும். நான் நெக்ஸ்ட் டைம் வந்து மசாலா நானே வந்து ப்ரிப்பேர் பண்ணி செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அப்படி செஞ்சாக்கா நான் வந்து ஸ்மோக்கி ஃப்ளேவரில் எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம கார்னிஷ் பண்ணிடலாம். சாப்பாடு எடுக்கும்போது வெங்காயம், முந்திரி எல்லாம் வந்து உங்களுக்கு அந்த சாப்பாடோட மிக்ஸ் ஆகிடும். பாருங்கள், ரொம்பவே யம்மியான சிக்கன் மந்தி வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை அப்படியே மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு சாப்பிட்றப்ப நீங்கள் எடுத்து பரிமாறிக்கலாம். இது செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 மினிட்ஸ் எனக்கு தேவைப்பட்டுச்சு. அதாவது 1 ஹவருக்குள்ளேயே நான் வந்து செஞ்சிட்டேன். இப்போ அடுத்து அன்றைக்கி நாங்கள் வந்து மரவேல தான் சாப்பிட்டோம். இந்த சாப்பாடு வந்து 4 பேருக்கு வந்து கரெக்டாக இருக்கும். மந்திக்கு அந்த சாஸ் வச்சு சாப்பிட்டாச்சு. ரொம்பவே வந்து யம்மியாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.